வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கார்டை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் கார்டுக்கு 4 முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையுமே பாருங்கள். அப்போ தான் பயனுள்ள தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ரேஷன் கார்டை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டு வந்து ஆல்ரெடி நம்மள நடைமுறையில் இருக்குது. அது பிஹெச்ஹெச் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்றது வந்து எல்லா நலத்திட்டங்கள், இலவசங்கள் எல்லாமே அதில் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கான ரேஷன் கார்டு. அது என்பிஹெச்ஹெச் அப்படின்ற ரேஷன் கார்டு வந்து நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. இந்த நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்ற கார்டு வந்து அவங்க வந்து வருமான வரி கட்டுறவங்க, வருமானம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்து ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்டு இருப்பாங்க. மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் கட்டுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள், இலவசங்கள் இதை எல்லாமே வந்து அவங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற கார்டு தான் என்பிஹெச்ஹெச். இதை வந்து ஆல்ரெடி என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு அப்படின்னா சீனி சக்கரை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டுக்கு வந்து அரிசி, பருப்பு, கோதுமை எதுவுமே கிடையாது, ஆயில்லாம். அதுக்கு மட்டும் சக்கரை மட்டும் கொடுப்பாங்க. அதுதான் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்ற என்பிஹெச்ஹெச் கார்டு. இந்த என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டில் உள்ளவங்க 1000 ரூபா பணம் இப்போ வாங்கிட்டு இருந்தீங்க, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம டிவிக்கு ஆட்சியில் வந்து அந்த என்பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கட் பண்ணுறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, இந்த பிஹெச்ஹெச், ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் கார்டில் உள்ளவங்க வந்து இந்த 1000 ரூபா பணம் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிவிக்கே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 1000 ரூபா பணம் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிபந்தனைகள் அவங்களுக்கு விலக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கார் வச்சுருந்தா, இல்லை வருமான வரி கட்டிகிட்டு இருந்தா, அந்த கார்டு உள்ளவங்க வந்து வருமான வரி கட்டிகிட்டு இருந்தாலோ இல்லை கார் வச்சுருந்தாலோ அவங்களுக்கு அந்த 1000 ரூபா பணம் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றதுக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரேஷன் கார்டான ஸ்மார்ட் கார்டை வச்சு தான் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ரேஷன் கார்டை எல்லாருமே இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி அப்படின்னா என்ன அப்படின்னா கண், கருவிழி, கைரேகை இது எல்லாத்தையுமே நம்ம ஊரில் உள்ள அவங்க ரேஷன் பொருட்கள் வாங்குகிற ரேஷன் கடையில் போய் இதை ரினிவல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது யார் எத்தனை பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே ரேஷன் கடையில் இது போல் ஒரு பயோமெட்ரிக் இருக்கும். அந்த பயோமெட்ரிக்கில் கைரேகையை நீங்கள் இணைக்கணும். ஏன்னா 10 இயர்ஸ் ஆனாலும் நம்ம வந்து உயிரோடு இருக்கோம், நம்ம லைவில் இருக்கோம் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த கைரேகையை இணைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து நம்மளுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக கிட்டத்தட்ட 2 மாத காலங்களாக செயல்பட்டு இருக்கு. இதை வந்து எல்லாருமே சொல்லியாச்சு. நிறைய பேர் அலட்சியப்படுத்திட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரினிவல் பண்ணாமல் கண், கருவிழி, கைரேகை இது எல்லாத்தையுமே நீங்கள் ரினிவல் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற சலுகைகள், நலத்திட்டங்கள் இது எல்லாத்தையுமே கட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க நாட் அவைலபிள் அப்படின்னு வருது, அரிசி பருப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆயில் எதுவுமே வராது. ஒரு சில பேர் வந்து நம்ம அரிசி, பருப்பு, கோதுமை இது மட்டும்தான் வாங்குறதுக்கு தான் நம்மளுக்கு ரேஷன் கார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ரேஷன் கார்டை வச்சு தான் நம்ம ஃபேமிலி எப்படி என்ன அப்படின்றத கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த அரிசி பருப்புக்காக மட்டும் இல்லை, மற்ற திட்டங்கள் நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒரு கவர்மெண்ட் வேலையாகட்டும், ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஷன் கார்டை தான் அவங்க பார்ப்பாங்க. ரினிவல் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு தடையாகவே நிற்கும். அந்த ரினிவலை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இப்போயே நம்மளுக்கு கால அவகாசம் கொடுத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவங்க கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவங்கவுங்க ரேஷன் கடை, அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே நீங்கள் போய் எத்தனை மெம்பர்ஸ், அது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும் எத்தனை பேர் அந்த ரேஷன் கார்டில் இருக்கீங்களோ அவங்க போய் கண், கருவிழி, கைரேகையை இணைச்சிருங்க. இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அவங்களே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதே போல் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கார்டில் கைரேகை இணைக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதியோர் ஓய்வூதிய திட்டமாக 3000 ரூபா பணம் வழங்குறதா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த 3000 ரூபா பணத்தை வாங்கணும் அப்படின்னா அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக அந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கைரேகை, கண், கருவிழியை வந்து அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கட்டாயமாக இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அரிசி, பருப்பு, சீனி, சக்கரை, ஆயில் இது எல்லாம் வாங்குறதுக்காக மட்டும் அந்த
இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லலைங்க. அவங்களுக்கு முதியோர் ஓய்வூதிய தொகையாக இந்த 1000 ரூபாயிலேருந்து அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறதா அவங்க அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த 3000 ரூபாய் பணத்துக்காக தான் இந்த இகேஒய்சியை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கியிருக்காங்க. அதனால் வயசானவங்க பெரியவங்க யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்ற வீடியோலையும் நான் இதை பற்றி மென்ஷன் பண்ணி இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். இந்த இகேஒய்சி எதனால் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா அப்படின்ற ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத கவர்மெண்ட் சைடில் மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் ஒன்ஸ் ஏன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளிநாடுகள்லையோ இல்லை வெளி மாநிலங்கள்லையோ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க அந்தந்த ஊருக்கு வந்து அந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கால அவகாசங்களை கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. அதே போல் இனிமேல் ரேஷனில் வரக்கூடிய பொருட்கள் மிகவும் தரமானதாகவும் நல்ல பொருட்களாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம டிவிகே கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம ரேஷன் கார்டை வச்சு தாங்க நம்மளுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் அவங்கவுங்க எங்கேயுமே அலைய தேவையில்லை. இ-சேவை மையம் போகணும், எங்கேயும் போகணும், தாலுக்கா ஆஃபீஸ் போகணும், நகராட்சி போகணும் அப்படின்ற அவசியமும் இல்லைங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடையிலேயே இந்த இகேஒய்சியை எல்லாருமே இலவசமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருமே அதை வந்து தயங்காமல் கூடிய சீக்கிரம் அதை எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சிருங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்களாக கால அவகாசம் கொடுத்து இதை நம்மள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 30%, 100%, 70% தான் இந்த இகேஒய்சி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ரேஷன் கார்டில் உங்களோட ஃபோட்டோ, குடும்ப தலைவி அப்படின்ற இடத்துல வந்து குடும்ப தலைவரோட ஃபோட்டோ, குழந்தைங்களோட ஃபோட்டோ அந்த மாதிரி மாறி இருக்குது. இன்னொன்று இருப்பிடம் வந்து அந்த கரெக்டான முகவரி இல்லாமல் மாறி இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், 7 பேர் இருந்தீங்க அப்படின்னாலும் 7 பேருக்குமே டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தால் அந்த தனி நபருக்கான ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இப்போ உங்கள் குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் ரேஷன் கார்டில் மாதிரி இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்கள ஸ்கூல் சேர்க்கையிலையோ இல்லை உயர்கல்விக்கோ இல்லை வேலைக்கோ அவங்கள அனுப்பும்போது அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால தாங்க இந்த இகேஒய்சி அப்படின்றத வந்து எல்லாரையுமே கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி அரிசி, பருப்பு, ஆயில் இது மட்டும் வாங்குறதுக்காக மட்டும் நம்ம வந்து இந்த இகேஒய்சியை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாருமே இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக அவங்கவுங்க ரேஷன் கடையில் உள்ள அவங்க இந்த பயோமெட்ரிக்கில் போய் கைரேகை, கண் கருவிழியை இணைச்சிருங்க. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றதுக்கும் இந்த ரேஷன் கார்டு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா ரேஷன் கார்டு தான். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் நம்ம ரேஷன் கார்டு தான் ஃபஸ்ட்டு. ஆதார் அப்படின்றது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்த ஸ்கீமு. நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்ற பொறுத்தல நம்மளுக்கு ரேஷன் கார்டு தான் அது வந்து ஒரு முகவரியாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருந்துகிட்ருக்கு. அப்படின்றதுனால தான் இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பல திட்டங்கள் நம்ம டிவிக்கு ஆட்சியில் நம்ம புதுசாக நம்ம கவர்மெண்ட் வந்து டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து ரேஷன் கார்டு போலவே நம்ம ஃபேமிலியை மானிட்டர் பண்ணி ஒரு புதியதாக ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்மார்ட் கார்டை நமக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து எல்லாரோட டீட்டெயில்ஸுமே ரேஷன் கார்டு போல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை யாருமே ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். ஏதோ வீடியோ போடுறாங்க, ரேஷன் கார்டில் இகேஒய்சியும் ஒன்று அப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கேயுமே இது அலைய தேவையில்லை. கண்டிப்பாக அவங்க ஊரில் உள்ள பஞ்சாயத்தில் உள்ள ரேஷன் கடையில் போய் இதை பண்ணிடுங்க. அடுத்த கட்டமாக நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான பணி மிகவும் புயல் வேகத்தில் அந்த பணி நடந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னும் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அவங்கள நீக்கலை. ஏன்னா மகளிர் எல்லாருக்குமே வந்து அந்த 1000 ரூபா பணம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அந்த கலைஞர் உரிமை தொகையான 1000 ரூபா பணம் வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது நாள் வரையும் இன்னைய வரையுமே 1000 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீக்கிட்டாங்க அப்படின்னா அதே மந்த்தில் அவங்களுக்கு ஓய்வூதியமான 3000 ரூபாய் பணத்தை வழங்கினாதான் அந்த பெயரை வந்து அவங்க நீக்கினத லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு அந்த பெயரை நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா பணிகளுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட சொகுசு கார், அவங்க வந்து மாடி வீடு வச்சுருக்கவங்க, லோன் கட்டுறவங்க, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் முக்கியமாக
முக்கியமாக வருமான வரி கட்டுறவங்க, அவங்க அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையான 2500 ரூபா கிடையாது அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது பென்ஷன் வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்களா இருந்தாலும் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப மேலும் சொல்கிறது உங்களை எல்லாரையுமே ரேஷன் கார்டு அவங்கவுங்க ஊரில் உள்ள ரேஷன் கடைகளில் போய் இந்த இகேஒய்சியை கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கண் கருவிழி கைரேகை இது எல்லாத்தையும் இணைக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே இணைச்சி கொடுப்பாங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள முக்கியமான தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.